கண்டாலே Hi guys, welcome back to our Riya creation. நீங்கள் இப்போ ப்ரிவியூல பார்த்த மாதிரியான ஒரு சூப்பரான பீட் ஷேக் எஃபர்ட் தான் வந்துட்டு இன்றைக்கி நம்ம எடிட் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ வந்துட்டு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான்லையும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறேனோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோக்குள்ளே போகலாம். டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா பீட் மார்க் ப்ளஸ் ஷேக் எஃபெக்ட்டோட ப்ரீசெட் வந்துட்டு XML ஃபைலாக கொடுத்துருப்பேன். ஸோ அந்த ப்ரீசெட்டை வந்துட்டு உங்களோட அலைட் மோஷனில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. தென் XML ஃபைலில் வந்துட்டு எப்படி அலைட் மோஷனில் இம்போர்ட் பண்ண தெரியல அப்படின்னா அதுக்கும் நான் வீடியோ போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் வீடியோட லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்துட்டு ரெண்டு ப்ரீசெட்டையும் வந்துட்டு அலைட் மோஷனில் இம்போர்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பீட் மார்க் ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு பீட் மார்க் ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிவிட்டேன். நீங்களும் வந்துட்டு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு நான் பீட் மார்க்லாம் வந்துட்டு ஆட் பண்ணி வச்சுருப்பேன். இந்த பீட் மார்க் ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்துட்டு இமேஜஸ்லாம் வந்துட்டு ஆட் பண்ணிக்க போகிறோம். தென் ஸ்டார்டிங்கில் வந்துட்டு டைலாக் வரும். ஸோ அந்த டைலாக்குமே வந்துட்டு நானே ஒரு வீடியோவாக மேக் பண்ணி அந்த வீடியோ வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். ஸோ அதோட லிங்க் வந்துட்டு நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் கொடுக்குற எல்லா மெட்டீரியல்ஸோட லிங்க்குமே வந்துட்டு ஆல் மெட்டீரியல்ஸ் டவுன்லோட் லிங்க்ல இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நான் யூஸ் பண்ணுற எல்லா மெட்டீரியல்ஸோட லிங்க்குமே லைனாக கொடுத்துருப்பேன். அதில் வந்துட்டு அந்த வீடியோ இருக்கும், அதை வந்து ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டில் வந்துட்டு ஆட் பண்ணிக்கணும். ஸோ ஸ்டார்டிங்லேருந்து எது வரைக்கும் ஆட் பண்ணணும் அப்படின்னா 7.10 செகண்ட் வரைக்கும் அந்த வீடியோ வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டா போதும். ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டா போதும், அதுவே வந்துட்டு அந்த வீடியோட லென்த் வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு ஆட் ஆகிடும். தென் அதுக்கடுத்து வந்துட்டு நம்ம இமேஜஸ்லாம் வந்துட்டு ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் யாரை வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ அவங்களோட இமேஜஸ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. தென் இந்த இமேஜஸ் வேணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் ஜிப் ஃபைலாக கொடுத்துருப்பேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு பீட் மார்க் ப்ரீசெட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ இப்போ வந்துட்டு கரெக்டாக 7.10 செகண்டில் செட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இமேஜஸ்லாம் வந்துட்டு எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ப்ளஸ் ஐக்கான் சூஸ் பண்ணிவிட்டு மீடியாவில் போயிட்டு நீங்கள் எந்த ஃபோல்டரில் இமேஜஸ் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டர் ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு இமேஜ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்துட்டு இமேஜ் வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டு அந்த இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு மேலே 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபில் காம்போசிஷன் ஏரியான்றது கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு உங்களுக்கு எதுனா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. தென் ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி சென்டர் அலைன்மெண்ட் கொடுத்துக்கோங்க. தென் மார்க்கு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நான் ஆட் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டில் இருக்க பீட் மார்க்கில் போயிடும். ஸோ அப்போ வந்துட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா 3 ஆப்ஷன் வரும். அதில் தேர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி பேக் சைடில் இருக்க எக்ஸ்ட்ரா இமேஜஸ் வந்துட்டு கட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த பீட் மார்க் வரைக்கும் தான் வந்துட்டு நம்ம ஒரு இமேஜஸ் வந்துட்டு ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அகைன் ஒரு இமேஜ் வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டு அந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு அதே மாதிரி ஃபில் காம்போசிஷன் ஏரியான்னு கொடுத்துட்டு மூவ் ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. தென் ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிவிட்டு தேர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் உங்ககிட்ட இருக்க இமேஜஸ் வந்துட்டு எண்டு வரைக்கும் இந்த பீட் மார்க் இருக்கிற வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். ஸோ நான் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 2 இமேஜஸ் தான் வந்துட்டு ஆட் பண்ணியிருப்பேன். நீங்கள் வந்துட்டு எண்டு வரைக்கும் வந்துட்டு இமேஜஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட்டும் வந்துட்டு நான் இம்போர்ட் பண்ண சொன்னேன் இல்லையா, ஸோ அந்த ப்ரீசெட்டை வந்துட்டு நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிவிட்டேன். ஸோ இதில் வந்துட்டு ஒரே ஒரு இமேஜ் கொடுத்துருப்பேன், அந்த இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸில் போங்க. எஃபெக்ட்ஸில் போனீங்க அப்படின்னா 3 டாட் காமிக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா காப்பி எஃபெக்ட்ஸ் அப்படின்னு காமிக்கும். ஸோ எஃபெக்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பண்ணிகிட்டு இருக்க அந்த பீட் மார்க் ப்ரீசெட்டை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் பீட் மார்க் ப்ராஜெக்ட்டை வந்துட்டு ஓப்பன் பண்ணிட்டேன். இதில் வந்துட்டு நம்ம ஆட் பண்ணியிருக்க இமேஜஸில் தான் வந்துட்டு இப்போ நம்ம காப்பி பண்ண எஃபர்ட் வந்துட்டு பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ கரெக்டாக வந்துட்டு ஃபஸ்ட்டு இமேஜை சூஸ் பண்ணிக்கோங்க. 7.10க்கு அடுத்து நம்ம இமேஜஸ்லாம் வந்துட்டு ஆட் பண்ணியிருப்போம். ஃபஸ்ட்டு இமேஜை சூஸ் பண்ணிவிட்டு எஃபர்ட்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பேஸ்ட் எஃபர்ட்ஸ் காமிக்கும். ஸோ அங்கே நீங்கள் காப்பி பண்ண எஃபர்ட் எல்லாம் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். தென் செகண்ட் இமேஜை சூஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரி எஃபர்ட்ஸில் போயிட்டு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ஆட் பண்ணியிருக்க எல்லா இமேஜஸ்க்குமே வந்துட்டு இந்த எஃபர்ட்டை ஜஸ்ட் கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபர்ட் கொடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு ஸ்டார்டிங்கில் வந்துட்டு ஒரு வீடியோ வரும்னு சொன்னேன் இல்லையா, ஸோ அந்த வீடியோ வந்துட்டு இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு நான் வீடியோ வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டேன். நீங்களும் வந்துட்டு டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த வீடியோ வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. தென் எண்டு வரைக்கும் வந்துட்டு இமேஜஸ் ஆட் பண்ணிவிட்டு எஃபர்ட்ஸ்லாம் வந்துட்டு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ வந்துட்டு மேக் பண்ணியாச்சு. வீடியோ வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஷேர் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ அப்படின்னு இருக்கும், அதில் போயிட்டு 720 இருக்கும், அதை வந்துட்டு 1080ல் செட் பண்ணிக்கோங்க. தென் ஃப்ரேம் ரேட் வந்துட்டு ஃபுல்லாக செட் பண்ணிக்கோங்க. குவாலிட்டியும் வந்துட்டு ஃபுல்லாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டு எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி உங்களோட வீடியோ வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ வந்துட்டு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான டுட்டோரியல்ஸ்லாம் நம்ம சேனலில் கண்டினியூஸாக வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.